சில நேரம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொரியல் காய் எல்லாம் மீந்து போயிருக்கோம் இல்லையா. இப்போ என்கிட்ட கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குது, கொஞ்சமாக இது காலிஃப்ளவர் பொரியல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை வந்து நம்ம நைட்டுக்கு குருமாவை கன்வெர்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. கொஞ்சமாக எண்ணெயை காய வச்சு ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே 2 வெங்காயம், 4 தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அது வந்து உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் நமக்கு மீதம் இருக்கிற இந்த பொரியலை கொட்டிடலாம். இதில் நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு வேணும் அப்படின்னா நம்ம அதை கூட இந்த ஸ்பைசஸோட போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு எதுவும் ஆட் பண்ணல. இப்போ இது நல்லா கொதிக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் அந்த வெங்காயம் தக்காளிக்கு மாத்திரம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் தேங்காயும் சோம்பு அப்புறமா கசகசா 3 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் உப்பு இல்லாத மாதிரி இருக்குது. இதில் வேணும்னா நீங்கள் புதினா ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, ஈவன் கத்திரிக்காய் கூட கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக அதை கட் பண்ணிவிட்டு இதில் போட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக பிரமாதமாக தெரியாது. ரொம்ப நம்ம நாட்டு காய்கறிகள் வந்து சேர்த்தோம்னா தான் அது வந்து இதாக இருக்கும். கொஞ்சமாக புடலங்காய் பொரியல் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவரைக்காய் பொரியல் அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், எதுவுமே தெரியாது. ஸோ நமக்கு மத்தியானம் பண்ணது வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். விருந்தினர்கள்லாம் வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ரிச் ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பாதாம் பொடி இல்லை கேஷ்யூ பொடி அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காயோட கூட நீங்கள் பாதாம், முந்திரி, இந்த வெள்ளரி விதை அதெல்லாம் கூட நீங்கள் அரைச்சி போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா ரிச் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம், கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நல்ல ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் கொஞ்சம் கரம் மசாலா அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து பாதாம் பொடி ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போ நல்ல எண்ணெய் மிதந்து வர ஆரம்பிச்சிருச்சு, நிறுத்திட போகிறேன். ஒருவேளை இதில் சேர்த்துருக்கிற காயோட அளவெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இதுலேருந்து நல்ல ஒரு 2 கரண்டி எடுத்து மிக்சியில் போட்டு ஆற வச்சு நல்ல பேஸ்டாக்கி இதில் கலந்துட்டிங்க அப்படின்னா நல்ல கலந்தாப்பில் வரும். கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான். பொரியல் டு குருமா கன்வர்ஷன் தயார். ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.